ஹலோ மக்களே! பிக் பாஸ் ப்ரொமோஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக்கெண்ட் எபிசோட்னாவே தரமான சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு தான் இருக்கும். விஜேஎஸ் ரோஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி தான் வந்துட்டு ரோஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு 2 ப்ரொமோஸ் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸைட்டட் ஆயிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரொமோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ வீடு மாற்றப்பட்டது, தேசங்களாச்சு, வீடு தேசங்களாச்சு, ஆட்சியாளர்கள் கரெக்ட்டா வந்துட்டு ஆட்சி பண்ணாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. செகண்ட் ப்ரொமோல என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு சீசன் 1 to 7க்கும் சீசன் 8க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு முத்துக்குமார் எந்திரிச்சு எங்கள் சீசனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு புனிதர்களாக ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஜாக்லின்லாம் எந்திரிச்சிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் எங்கள் சீசனை பற்றி எங்களையவே புகழ வந்து நான் சொல்லலைங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சௌந்தர்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் எல்லாருமே வந்துட்டு நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம விஜேஎஸ் வந்துட்டு எப்படி கலாய்க்கிறாரு தெரியுமா? வாவ் வாவ் வாவ்! ஃபர்ஸ்ட்டு 7 சீசன்ஸ் இல்லாம இப்ப நீங்க பண்றீங்களே அப்பா அப்பப்பா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க மக்களே. வச்சு செய்றாங்க கண்டஸ்டன்ட்ஸ நம்ம விஜேஎஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சாச்சனா, "வாடியம்மா வா, மாட்டுனியா?" நம்ம சாச்சனாவ வந்து கிழிச்சு தொங்க விடுறாரு விஜேஎஸ். "ஏம்மா 100 சிட்டிங் வந்து குடுத்த?" அப்படிங்கிற மாதிரி நம்ம சாச்சனாவ வந்துட்டு கேட்குறாங்க. அதாவது யாருக்கு 100 சிட்டிங்கு, இந்த பழிவாங்கும் படலத்துல ஜெஃப்ரியும் மாட்டிக்கிட்டான் பாவம். ஜெஃப்ரிக்கு 100 சிட்டிங் குடுத்துருக்கு இந்த பொண்ணு. அப்படி டாஸ்க் நடக்கிறப்போ. "அதேம்மா அப்படி குடுத்த?" அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. சார் இல்லைங்க சார், நான் அந்த மாதிரி டாஸ்க் குடுக்குறப்ப வந்துட்டு சொ சொல்லியிருந்தா நான் விட்டுருப்பேங்க சார். ஆனா டாஸ்க் முடிச்சுட்டு வந்துட்டு சொன்னா எப்படிங்க சார் அப்படிங்கிற மாரி. "அப்படியா? நீ சொன்னது எல்லாமே கேட்குறியா? மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே சொல்றதெல்லாம் கேட்குறியா?" அப்படின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு. அப்படியே சாச்சனாவோட மூஞ்சி பார்க்கணுமே! அப்பப்பப்பப்பா! அடேங்கப்பா! எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்குதுங்க மக்களே! உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே! இன்னும் நான் நெறைய எதிர்பார்க்கிறேன். சாச்சனாவ வந்துட்டு சௌந்தர்யாவ வந்துட்டு சொல்லுச்சு பார்த்தீங்களா? அதெல்லாமே சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். விஜேஎஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் எபிசோட்ல என்ன பண்றாங்கன்ட்டு. உங்களோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே!